ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் டேக் ஃப்ளவர். இன்றைக்கி வந்து நம்ம நம்ம அரேஞ்ச் மேரேஜ் வித் கோல்டு சியோட பார்ட் 2 பார்க்கலாம்டா. ஓகே, இப்போவே இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஹெட்செட்லாம் மஸ்டா. ஓகே, இருக்குது, தரமான சம்பவம் இருக்குது. ஓகே, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அதனால் ஹெட்செட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் போடாமல் வீட்டில் இது அடி வாங்கிட்டு என் பேரை சொல்லிடாதீங்கடா, சரியா? ஓகே ஓகே ஓகே, நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் இதில் இருந்து விட்டுருப்போம்னா, ஜங்குக்கு இருந்துட்டு டேவியே மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். டே வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்க கம்பெனியோட கோல்டு சிஇஓ தான். ஜங்குக்கு தான் செக்ரட்டரி. அவங்க வீட்லலாம் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி விட்டுருப்பாங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக, அவங்க அப்பாவும் ஜங்குக்கோட அப்பாவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அதனால் அப்படியே அவங்க பார்த்து மீட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இதில் இன்னொரு பெரிய ஹைலைட்னால், ஜங்குக்கு இருந்துட்டு டேவை மேரேஜ் பண்ணிக்கிறது ஷாக்கு. பட் டே இருந்துட்டு கூலாக இருந்துட்டு ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொன்னது அவங்க அப்பா அம்மாவுக்கே ஷாக்காக இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே போய் நம்ம வீடியோஸில் போய் பார்த்துட்டு வரலாம்டா. ஓகே, இப்போது மேரேஜ்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஓகே, என்னம்மா சொல்கிறீங்க? அம்மா, எனக்கு இப்போதைக்கெலாம் மேரேஜ் வேண்டாம். ஓகே, நான் கம்பெனியை எடுத்து நடத்திட்டுருக்கேன். நான் கம்பெனியில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ மேரேஜ் வேண்டவே வேண்டாம், சுத்தமாலுமே வேண்டாம். சொல்கிறது புரியுதா புரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிடா, சும்மா போய் ஃப்ரெண்ட்லியாக மீட் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம்டா. நீ பிடிக்கலன்னு சொல்லினாலும் பரவாயில்லடா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. எனக்கெலாம் டைம் இல்லை, சரிங்களா? நீங்கள் சும்மா கேட்டதுக்கெல்லாம் வந்துட்டுருக்க முடியாது. அதுவும் மேரேஜ்க்குன்னு கூப்பிட்றீங்க, அப்புறம் அங்கே வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடி ஓகே சொல்லி என்னை கம்பல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜாக ஆயிரும். அப்புறம் எங்கள் 2 பேத்துக்குள்ளே எதுவுமே செட் ஆகாமல் அவர் வந்துட்டு நீங்கள் பிடிக்காமல் விட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் நடந்துகிட்டு போகுது. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அப்போவா மிஸ்டர் கிம் இருந்துட்டு என்னென்ன புரிஞ்சுக்கோங்கன்னு எங்களையவே சொல்லிகிட்ருக்க. அவன் என் ஃப்ரெண்டோட பையன், புரியுதா? நீ இங்கே நோ சொல்கிற ரைட்ஸ்லேயே இல்லை. ஏதோ அந்த பையங்கிறது நோ சொன்னானா வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் நீ எஸ் தான் சொல்லி ஆகணும். உனக்கும் வயசு போயிட்டுருக்குதுல்ல. என்ன இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டே என்ன கம்பெனி எடுத்து நடத்த முடியாதுன்னு நீ நினச்சிட்ருக்கியா? ஏன் நல்லா மேரேஜ் பண்ணிக்கிட்டு கம்பெனி எடுத்து நடத்தலை? நான் நடத்தினதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி தானே வந்து நீ நடத்தினேன். இன்னுமே நாங்களும் இன்னமும் கம்பெனியே பார்க்காத மாதிரி நீ ஒருத்தர் தான் இன்னமும் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்க மாதிரியும் பேசிகிட்டு இருக்க. டேட், நீங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க டேட். அம்மா வந்துட்டு எல்லாத்துக்குமே அனுசரிச்சு போனாங்க, அந்த மாதிரி போனாங்க. இப்போ இருக்கிறவங்களும் அப்படி இல்லை டேட். நான் ஒரு ஒர்க்குன்னு போனோன்னா அதுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுவாங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் தேர்ந்து கற்றுனேன். நாங்கள் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நீ இந்த டின்னர் மீட்டிங்கை அட்டன் பண்ணி தான் ஆகிறேன். ஓகே, இது ஃபேமிலி கெதர் மாதிரி டுகெதர் மாதிரி டின்னர் டேட்லாம் போன மாதிரிலாம் இல்லை. நீ மீட்டிங்க்கு எப்படி வருவியோ அந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீ அலோவ் பண்ணுப்பா, போதும். அவங்களுக்கு அதுவே போதும். உன்னை பெற்றதுக்கு எங்களுக்கு அது ஒன்றையாச்சும் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதான். இருந்துட்டு எதுவுமே பேசல, கோல்டாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. டே ஒரு 3 மணிக்கே வந்துடுறா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே இருந்துட்டு பார்க்குறாங்க. ப்ளீஸ் தாத்தங்க 3 மணிக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அப்புறம் போய் காரில் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டேயாங் சைடில் இந்த மாதிரி அவங்கள ப்ரெஷர் பண்ணி தான் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருப்பாங்களா. ஓகே, டேக்கு சுத்தமாலுமே கல்யாணத்துலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. பட் அங்கே போய் ஜங்குக்கு பார்த்தாரு, ஓகேன்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன நினச்சி சொன்னார், ஏது நினச்சி சொன்னாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆனால் அவங்க அப்பா அம்மா ஹாப்பி, உங்கள் அப்பா அம்மா, ஜங்குக்கோட அப்பா அம்மா ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பியாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களா. அதுலேயும் வந்து அவர் மேரேஜ் அப்போ கிஸ் த பிரைடுன்னு சொல்லணும்னா அப்படியே இழுத்து லெப் லாக் அப்படி அடிப்பார். ஜங்குக்கு இருந்துட்டு இப்படி இப்படோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன டாவா வாடா இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டில் காட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதோடு நான் நிறுத்தியிருந்தேன்னா அந்த எபிசோட இருந்துச்சு. அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ ஜங்குக்கு தான் இருந்துட்டு ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அது பார்த்தோம்னா சுற்றி டேவோட ரூமாக இருக்குது. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக எல்லாமே இருந்த பிளேஸில் அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே ரூமையும் சுற்றி பார்க்குறேன். படவாவி பையன் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டான் பாரு. நான் தான் நோன்னு சொன்னேன்ல, எல்லாத்துக்கு முன்னாடி கத்தி தானே சொன்னான். அவன் ஏன் தான் எஸ்ன்னு சொல்லணும். மேரேஜ் வேறு பண்ணிக்கிட்டானே, இவன் கூடயா?
இந்த கோல்டு கூடியா என்னால் சத்தியமாக முடியாது, அவன் வரட்டும் இன்னைக்கு அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு வந்துட்டு அப்படி முறைச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. ஜங்கு வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தா டே தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே டோரில் லாக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. டே அங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இருந்துட்டு டே இருந்துட்டு வராரு. உங்கள் பேர் கிம் தயாங் தானே, அதனால தான் நான் டேன்னு சொன்னேன். தயாங்னு சொல்ல வேண்டியதானே, அது என்ன செல்லமாக டேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஏன்னா செல்லம்மாவா, நான் ஒன்றும் செல்லம்மாவில் சொல்லலை சரியா, என் வாய்க்கு அப்படி தான் வந்துச்சு, அதனால் நான் கூப்பிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, டைவெர்ட் பண்ணாதீங்க, நான் இதே தான் கேட்கணும்னு நினச்சேன், எதுக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் மேரேஜ் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்களா, நானும் வேண்டவே வேண்டான்னு தான் நினச்சேன். அப்புறம் உன்னை பார்த்தோன்னா அச்சோ திக்குச்சேட பலியாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு கூலாக சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா பலியாடுக்கு சிக்கிச்சுன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் லைஃப் பார்த்து உங்களுக்கு அப்படி தெரியுதா, எனக்கு உங்களை சுத்தமானமே பிடிக்கல, டிவோர்ஸ், அவ்வளோதான், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு கோல்டு கூடையெல்லாம் போய் எனக்கு வாழணுன்ட்டு அவசியமே இல்லை. என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் கூட என்னால் ஆஃபீஸ்லாம் மாறடிக்க முடியாமல் இருந்துச்சு, இப்போ இங்கேயுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு வந்துட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இருந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டே அப்படியே வந்துட்டு பாத்ரூமுக்கு போகிறாங்க. அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே டவல் கட்டிட்டு அப்படியே வெளியே வராரு. ஜங்கு வந்துட்டு சொல்ல போகிறோம் பாரு பாத்ரூம்குள்ளே, ஐயோ என்ன தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேயே ரோம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே ரோம் பண்ணிட்டு வரும்போது ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஒருத்தர் மேலே போய் அப்படியே இடிச்சுன்னு நினைக்கிறாங்க, ஒரு ஜெஸ்ட் மேலே. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா டே தான். அப்படியே வெறும் துண்டு மட்டும் கட்டிட்டு அப்படியே வந்திருப்பாங்க வெளியே. அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டாப் டு அப்படியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, அப்படியே கல்ப் பண்ணுறாங்க. என்னடா இது பாடி எப்படி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டே இருந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டேன். என்ன பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நானும் ஒன்றும் பார்க்கல, ஃபஸ்ட்டு எதுக்கு இப்படி அரைங்குறையமாக வந்துட்டுருக்கேன், போய் துணி மத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவை வந்து ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க. நல்லா பார்த்து முடிச்சுட்டு கண்ணை மூடுற அப்படிங்கிற மாதிரி அப்படியே நக்கலாக கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்குலாம் ஒன்றும் பார்க்கணும்ல ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பார்க்கணும் ஆசை இல்லையா, அப்புறம் எதுக்கு என்னை கேபினில் சுற்றி சைட் அடிச்சியாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் எங்கள் சைட் அடித்தேன், நானும் ஒன்று சைட் அடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஜகு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சைட் அடிக்கலையா, ஐ திங்க் நீ செக்ரட்டரியாக ஆனதுக்கப்புறமும் ஒரு 1 வீக் நீ பார்த்து சைட் அடிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய கோல்டு ஃபேஸில் தெரிஞ்சோன்னா அப்படியே பம்பி போய் என்னைய அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன், அதுலேருந்து தான் பார்க்காம இருந்தேன். ஆனால் அப்போவும் அப்படியே எட்டி பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஐஸில் வியர்டாகுது, என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீ தப்பு புரிஞ்சிட்ருக்கீங்க, நானும் ஒன்று நீ பார்க்கல போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டாவா, எனக்கு நல்லா ஞாபகப்படுத்திவிட்டேன். என்ன சொன்ன கல்யாண மண்டபத்தில் டா, ஏன்டா உனக்கு என்ன ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன டா போட்டு கூப்பிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு என்னை டா போட்டு கூப்பிட்றீங்க, அதான் என்னோடய ஒய்ஃபின்னு ஆயிடுச்சுல, நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன் ஒய்ஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா ஒன்றும் ஒய்ஃபி இல்லாத டிவோர்ஸ் வாங்க போகிறேன். ஓஹோ, டிவோர்ஸ் வரைக்கும் நீ யோசிச்சிட்டில, சரி விடு, நானும் கொஞ்சம் பொறுமையாக தான் போகலான்னு நினச்சேன், பட் நீ தான் மாற்றி விட்டான். ஐ திங்க் உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி நீ பண்ண மாட்டல அப்படின்னு சொன்னோன்னா ஜங்கு, என்ன இங்கே பாரு, உனக்கு ஒரு அடிமை வேணும்னு சொல்லிடலாம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பு, போகணும், நான் வெளியே போய் தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு அவ்வளோ ஷிவர் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போகிறாரு. தேவை அப்படியே கையை பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணுறாங்க. இங்கே பாரு வேண்டாம், நான் அப்புறம் கத்தி ஆண்டி அங்கிள் கூப்பிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவா சிரிச்சுட்டு கூப்பிடுவியா கத்துவியா, இப்போ யார் கற்றுனாலும் வரவே மாட்டாங்க, ஏன் தெரியுமா, நம்ம இப்போ ஃபஸ்ட் நைட்டில் இருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போ தள்ளி போயிடு, வேண்டாம் டேட்டே வேண்டாம். சொல்லு டே, ஒரு வேளை க்ரஷ்லாம் அப்படியே எட்டி பார்க்குது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே நீ எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பேச மாட்டேல, நீ கோல்டு டைப் தானே, நீ எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க.
டேக்கா அவ்வளோ சிரிப்பு வருது. அவர் வந்துட்டு அதான் சொன்னேன்ல டிவோர்ஸு நான் முடிவெடுத்துட்டேன்டா இன்றைக்கி நம்மளுக்குள்ள எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்கா ஐஸில் வியர்ட் ஆயிடுது. அவர் சொல்லி வாய முடிக்கல, அப்படியே லிப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விட்டு விட்டுன்னு சொல்லிட்டு இங்கே படுக்க ஜங்கு கிருதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்புறம் கொஞ்சம் நேரம் போக போக எவ்வளோ நேரம் தான் ஜங்குனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவருக்கு வேறு க்ரஷ்ஷு வேறு, அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்டும் ஆகிட்டாங்க. அவரும் வந்துட்டு அந்த கிஸ்ஸில் அவ்வளோ மெல்ட் ஆகிட்டு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது கிஸ் பண்ண தெரியாமல் எப்படி தப்பு தப்பு பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து அப்படியே நம்ம இருந்துட்டு லைட்டாக அப்படியே ஸ்மர்க் பண்ணிட்டு சிரிக்கிறாரு. அவரோட லைட்டாக லிப்ஸ் இடத்துல அந்த சிரிப்பு தெரியுது. ஜங்குக்கா அப்படியே கண்ணை மூடிட்டு அதை ஃபீல் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டேவா அப்படியே பொறுமையாக ஜங்குக்கோட டாப்பில் அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே அந்த அவர் போட்டுப்பால டிஷர்ட், அந்த டிஷர்ட்டை வந்து அப்படியே தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்படியே ஹிப்பை ரப் பண்ணுறாங்க. அவங்க கோல்டு ஹேண்ட் அப்படியே அந்த ஹிப்பில் பட்டோன்னே குளிச்சுட்டு வேறு வந்திருப்பாரோ, அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சவுண்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் தான் அவருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுட்டு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறாங்க. அவரா அப்படியே ஏண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் நிற்கிறாங்க. நீ 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 என்னை செடியூஸ் பண்ணிகிட்ருக்கா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செடியூஸ் பண்ணால் செடியூஸ் ஆயிடுவியா? அப்படின்னா யார் செடியூஸ் பண்ணாலும் செடியூஸ் ஆயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜங்கா இல்லை நீ எதோ கேம் ப்ளே பண்ண இங்கே போடுறா பக்கத்தில் வந்த அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே இருந்துட்டு ஜங்கு இருந்து திட்டிருக்காங்க. டேவா எதுவுமே செட்டில் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போட்டிருந்த டவலை அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அவர் வந்து ஃபுல் நேக்கடாக இருக்காங்க. இது பார்த்தோன்னே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாரு. கண்ணை முடிக்கிறாங்க. டே என்னடா பண்ணுற? இப்படிலாம் பண்ணாத டே, ஏன் டே இப்படி பண்ணுற? இங்கே பாரு, நானும் உனக்கு அடிமையெல்லாம் இருக்க மாட்டேன். நீ இப்படிலாம் பண்ணுறது தப்பு தெரியுமா? உனக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணுற. கல்யாணங்கிறது அப்படி இல்லை சரியா? அது வந்து ஃபீலிங்ஸோடு வரணும். நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கயா. அவ்வளோ க்யூட்டாக இருந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு க்ரை பண்ணிகிட்ருக்காங்க. டேவா இருந்துட்டு இது க்யூட்னஸ் எல்லாமே பார்த்து அவ்வளோ அட்மையர் ஆகுறாங்க. அட்மையர் ஆகிட்டு அப்படியே பேக்கில் வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணோன்னு ஜங்குக்கு வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன்ல இப்படி பண்ணாத, அப்புறம் பேபி வந்துருச்சுன்னா பேபி பாவம், இப்படிலாம் லவ் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அழுகிறாங்க. டேவா அப்படியே காதுகிட்ட வந்து நான் லவ் பண்ணுறேன்னு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜங்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்களோட அழுகாட்சியில் கம்மியாகிட்டு அப்படியே கையில் வச்சுருந்த ஹேண்ட்ஸில் அப்படியே கண்ணில் வச்சுருந்த ஹேண்ட்ஸில் அப்படியே கீழே வருது. டேவா வந்துட்டு அப்படியே அவரோட ஜங்கோட ஷோல்டர்கிட்ட அவரோட ஹெட்டை வச்சுட்டு நான் லவ் பண்ணலேன்னு யார் சொன்னா? ஐ லவ் யூடா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்கோ அவ்வளோ வியர்டாக என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இருந்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்போ இருந்துட்டு ரொட்டேட் பண்ணோன்னே ஜங்கு இருந்துட்டு அப்படியே டேவு மேலே அப்படியே மோதிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இருந்துட்டு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. நீ ஆஃபீஸில் வந்து சேர்ந்தே இல்லை, அப்பத்துலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, போதுமா? நீ கூட என்னை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டேன். பட் நான் உன்னை பார்த்த ஃபஸ்ட் சைட்லேருந்து லவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நானும் இது சும்மா அட்ராக்ஷன் அப்படின்னு தான் நினச்சேன். பட் என்னால் உன்னை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியவில்லை. அதனால தான் நீ செக்ரட்டரியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பழைய செக்ரட்டரியை வேணுமென்ட்டு வேலையிலேருந்து தூக்குறேன்னு சொன்னோன்னா ஜங்கு வியோட இது என்ன அப்புறம் அப்புறம் ஏன் என்ன அத்தனை வேலை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னொருத்தட்ட கேட்குறாங்க. ஆமாம், அவ்வளோ வேலை செஞ்சால் தானே நீ மற்றவங்க கூடலாம் உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக எதுக்கு கேட்குறாங்க. நான் யார் கூட அரட்டை அடித்தேன்? நான் வெறும் சுகா கூட மட்டும்தானே பேசுவேன். ஆமாம், அவன் மட்டும் பையன் இல்லையா? அவனும் பையன் தானே, அவன் கூட மட்டும் எதுக்கு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜம்காக இருந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. சிரிக்கிறது பார்த்தோன்னே அவ்வளோதான், இருந்துட்டு ஃபுல் ஃப்ளாட்டடு அப்படியே அந்த லிப்ஸை பார்க்குறாங்க. அந்த சிரிக்கும் போது அந்த அழகாக அந்த மோல் அதெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த பன்னி டீத் அவ்வளோ அழகாக தெரியுது. அவ்வளோதான்,
அவர் வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேஷனட்டாக இந்த கிஸ் போகுது. ஜங்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த வாயை வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கு அந்த டங்க் மூலிமா அப்படியே வந்துட்டு இது பண்ணுறாங்க, சிக்னல் கொடுக்குறாங்க. ஜங்கு வந்துட்டு அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். டே வந்துட்டு அப்படியே டங்கெல்லாம் உள்ளே விட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி லிக் பண்ணிகிட்ருக்காங்க. மவுத் ஃபுல்லுன்னு அவங்களோட டங்க் எடுத்துகிட்டு அப்படியே ப்ளே ஆகிட்டு இருக்குது. அவங்க டங் கிஸில் அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இப்போ தான் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பாடி எல்லாமே அவரோட டேவோட பாடி ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே டச் பண்ணி அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. இது டேக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. டேக்கு ரொம்பவுமே ஹைப் ஆயிடுது. அப்படியே ஜங்குவோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்களோட ப்ரைவேட் படுத்துட்டு வைக்கிறாங்க. ஜங்கு அதை பார்க்குறாங்க. அது கொஞ்சம் ஹார்டாக வந்துருச்சு. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என்னடா இது இப்படி ஹார்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நீ இப்படி இருந்தேன்னா அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கோட டிஷர்ட்டு டாப்பு எல்லாத்தையுமே அவங்களோட ட்ரெஸ் ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்கு இப்போ நீட்டாக இருக்காங்க. அப்படியே ஜங்கு வந்துட்டு அப்படியே பெட்டில் வந்து லே பண்ணுறாங்க. லே பண்ணோன்னா அப்படியே ஜங்கு வந்துட்டு அப்படியே டேவை ஃபுல்லாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அவருக்கு சிரிப்பு வருது, வெக்கம் வருது, ப்ளஷ் வருது, எல்லாமே அப்படியே கலந்து வருது. அவருக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே தெரியல. அப்படி ஒரு க்யூட் ரியாக்ஷனை டே பார்த்துட்டு அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே நெக்கை போட்டு அப்படி சக் பண்ணுறாங்க. நெக் கிஸ்ஸஸாக கொடுக்குறாங்க. அவ்வளோ வெட் கிஸ்ஸஸ் ஃபுல்லுமே வெட் கிஸ்ஸஸாக இருக்குது. அப்படியே அவங்க ஜஸ்ட்டில் போட்டு அப்படி லிக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க பாடி அந்த ஸ்டொமக் இருக்கிற ஸ்டொமக்லேருந்து அப்படியே அந்த நெக்கு வரைக்குமே அப்படியே லிக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே அங்கேருந்து இங்கே வரைக்கும் கிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படி மூடாக்கிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே வந்துட்டு டேவையும் கீழே போட்டு இப்போ ஜங்குக்கு மேலே வர டேக்கு எது ஷாக் ஆகிடுது. என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு இல்லை நானும் உன்னை ப்ரெஷர் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நெக்கு ஃபுல்லாக ஹிக்கீஸாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான் டே வந்துட்டு மூன் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஜங்குக்கு கட்டிக்காதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு அப்படி வெறி பிடிச்ச மாதிரி கடிச்சு வச்சிடுறாங்க. அப்படியே ஜங்க் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே ஹிக்கீஸை பர்பிள் ஹிக்கீஸு ரெட் ஹிக்கீஸாக அப்படி ஸ்டொமக் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள வந்துட்டு டே ஜங்குக்கா டே ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி ஓன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கீழே போய் அந்த ப்ரைவேட் பட்டை அப்படியே ரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான். டேக்கு ஃபுல்லாக ஹைப்பே ஆயிடுச்சு. அப்புறம் அப்படி இது பண்ண ஆரம்பிக்கிறாரு. மூவ் பண்ணுறாரு. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே மவுத்தின் பண்ணுறாங்க. ஹேண்ட் வச்சதுக்கே அவர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மவுத்தின் பண்ணால் அவ்வளோதான் ஹெவனுக்கு வர மாதிரி அப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்க. டே இருந்துட்டு ஜங்குக்கா டே இப்படி பண்ணாத முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்கு வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். ஜங்கு பண்ணி டேனால் முடியவே இல்லை. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே எடுத்து விட்டு அப்படியே ஜங்குக்கை கீழே போட்டு இப்போ டே மேலே வராரு. அப்படியே டே வந்து ஜங்குக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி அவ்வளோ ஹார்ஷாக பண்ணுறாங்க. டபுள் மடங்கு ஹார்ஷாக பண்ணுறாங்க. இங்கே அவ்வளோதான். ஜேகேக்கு வந்து மார்னிங் அப்படியே வீடு ஃபுல்லாக கேட்க ஆரம்பிக்குது, எப்போ அடிக்க ஆரம்பிக்குது, அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே தூங்குற அவங்க அப்பா அம்மாலாம் பஞ்சு வச்சுட்டு தூங்குற அளவுக்கு நிலமை வந்துடுது. ஜங்கு வந்துட்டு அப்படி மூன் பண்ணிகிட்ருக்காங்க. கடிச்சு வைக்கிறாங்க. டே இருந்துட்டு டே 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 என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி மூன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். டே வந்துட்டு அவ்வளோ ஹைப்புக்கு போயிட்டு இப்போ வந்துட்டு 2 பேருமே அவ்வளோ அந்த நைட்டை வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக முடிக்கிறாங்க. டே இருந்துட்டு 4-5 ரவுண்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ இப்போ அப்படியே டைம்லாம் முடிஞ்சோன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு பக்கத்தில் போயிருக்குண்டா. ஒரு 5 ரவுண்ட்ஸ்க்கு மேலேயே போயிருக்கும். அவங்க வந்துட்டு அப்படியே சைடில் போய் படுக்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ ஆஃப் ஐஸோடு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே டே மேலே படுக்கிறாங்க. டே இருந்துட்டு டே சாட்டிஸ்ஃபையாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னடா கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட்டில் இருந்துட்டு லைட்டை கடிக்கிறாங்க. டே வலிக்குதுடா முடியலடா அப்படிங்கிற மாதிரி டே வந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே லைட்டை சிரிக்கிறாங்க. டே வந்துட்டு அப்படியே மறுபடியும் கேட்குறாங்க சாட்டிஸ்ஃபைடா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப அப்படிங்கிற மாதிரி டே இருந்துட்டு அவ்வளோ லவ்லியாக சொல்கிறாங்க.
டே கேட்டதுக்கு ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோ லவ்லியாக சொல்கிறாங்க. சாரிடா நேம் மாற்றிட்டேன், சரி. இப்போ வந்துட்டு டே இருந்துட்டு சரி நம்ம இவ்வளோ மோன் பண்ணோம்ல, கீழே கேட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. ஜங்க் வந்து டேய் என்ன சொல்கிறேன், ரூம் சவுண்ட் ப்ரூஃப் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டேய் நான் இதுக்கூட ரூமை சவுண்ட் ப்ரூஃப் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ ஐயோ எனக்கு அசி டே ஃபுடா எம்ப்ரேசிங்காக இருக்குதுடா. ஐயோ நான் அத்தை மூஞ்சில காலையில் எப்படி முடிப்பேன். ஐயோ ஐயோ நான் வேறு ரொம்ப கற்றுனேன். டே நான் வேறு ரொம்ப கற்றுனேன்டா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அத்தை இது காலையில் கேட்பாங்களோ என்ன சத்தங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். டே இருந்துட்டு சிரிச்சிட்டேன். என்னடா சொல்கிற, ஃபஸ்ட் நைட்டில் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் அவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க. நீ வந்துட்டு இப்படி பண்ணாத சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. டே எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எம்பாரசிங்காக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டே இருந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இது அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே இருந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுதோ காலையில் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. டே இருந்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் ரவுண்ட் போடலாமா அப்படின்னு கேட்டோம். போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பி கொடுக்குறாங்க. அப்படியே விடலையே, அப்படியே இருந்துட்டு பேக்லேயே ஹக் பண்ணி அப்படியே அவரை ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்படியே ஹேண்ட் வச்சு அப்படியே ரோம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு மூடாயிடுது. அவரும் வந்துட்டு அப்படியே கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இது 7th ரவுண்டாக போயிட்டுருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நல்லா ஒரு காலையில் நேரம் மணி 8 ஆகுது. அலாரம் படு ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு வேகப்போயிடுறாங்க. ஐயோ வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நட்டை எடுத்துகிட்ருக்காங்க. ஐயோ என்னால் காலை கீழே வைக்க முடியல. டே எந்திரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே இருந்துட்டு டே கொஞ்ச நேரம் தூங்கலாம் வாழை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்ணி படுக்கிறாங்க. மணி 8 ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 8 ஆகுது அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறாங்க. 8 ஆகுது அப்படிங்கிற மாதிரி சோகமாக முடிஞ்சு வைக்கிறாங்க. சரி 8 தானே ஆகுதுனால நான் ரெடியாகிறேன், போய் கம்பெனிக்கு வேறு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு எழுந்திரிக்கிறாங்க. ஜங்குக்கா அப்படி பவுட்டி ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. காலில் வலிக்குது, கீழே வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பப்பியாக சொல்கிறாங்க. இருந்துட்டு சிரிச்சுட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு ஜங்குக்கு தூக்கிட்டு அப்படியே வாஷ்ரூமுக்கு போய் அப்படியே அவங்க ஃப்ரெஷ்ஷப்பாக வைக்கிறாங்க. அப்படியே அங்கே லைட்டாக குர்லிங்லாம் போயிட்டுருக்குது. அவ்வளோ என்ஜாயிங்காக இருக்குது. இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே போகிறாங்க. ஜங்குக்கா அவ்வளோ ஷையாக இருக்குது கீழே போகிறதுக்கே. ஆனால் கீழே இருக்கிறவங்களாம் எதுவும் கண்டுக்கல. பட் லைட்டாக நாட்டே சிரிக்கிறாங்க அவங்க வர்றதை பார்த்துட்டு. ஏன்னா அப்படியே லைட்டாக ஹிக்கீஸ்லாம் ஒன்றே தெரியும், அவங்க நல்லா கவர் அப் பண்ணல. அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு இது பண்ணுறாங்க. இப்போ இருந்துட்டு உட்காடுறாங்க. ஜங்குக்கு தான் இருந்துட்டு நானே பரிமாறுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பரிமாறுறாங்க. தேவை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. அப்படியே பரிமாறிட்டு இருக்கும்போது கம்மல் இல்லாமல் ஜங்குக்கோட அப்படியே டைஸில் இருந்துட்டு கையை வைக்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ணுற, ஐயோ அத்தை மாமா இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இருந்தாங்க இருந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரப் பண்ணுறாங்க. கம்முன்னு அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் அவ்வளோதான் அப்புறம் அடிச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடிச்சிடுவியா இல்லை கடிச்சு வைப்பியா அப்படிங்கிற மாதிரி நாட்டையே கேட்குறாங்க. ஜங்கு வந்துட்டு போடா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வைக்கப்பட்டு கீழே குமிச்சிக்கிறாங்க. ஜங்கோட இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு டேயோட அம்மாவும் வந்துட்டு அப்படியே நான் எது கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஜங்கு வந்துட்டு அப்படியே போடா நீ அப்படியே மாறி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க தெரியுமா, நீ ஆஃபீஸில் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவோம், ஆனால் இங்கே நீ வேறு மாதிரி டார்ச்சர் பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இருந்துட்டு சிரிச்சிடுறாங்க. என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை போ, உனக்கு தெரிஞ்சுட்டு தானே வேணும்னு கேட்குற போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எத்தனைடா போடுற, என்ன மறுபடியும் பனிஷ்மெண்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒழுக்கமாக செல்லம்மா ஒன்று கூப்பிடுவீல அந்த மாதிரி கூப்பிட்டுன்னு சொல்கிறேன்னு ஜக்கு வந்துட்டு கூப்பிட மாட்டேன் போங்க மிஸ்டர் டயாங் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்கிறாங்க. இருந்துட்டு எல்லாம் வாய்க்குள்ள பயிற்சி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நான் ஒன்றும் உங்களோட செக்ரட்டரி இல்லைல்ல, இப்போ ஐ எம் யோர் ஒய்ஃப் புரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேட்குறாங்க. இருந்துட்டு என்னோட டைம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐ எம் யோர் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க. ஹேண்டு பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அங்கேயே வச்சு லிப்லாக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு டீசெண்டாக அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு கிச்சனில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அதனால யாரும் இல்லை.
அப்படியே லிப்பில் போயிட்டே இருக்குது. அப்படியே புதுமண தம்பதிங்கன்னா சும்மா அந்த மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விட போதும் போதும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. தேவா விடவே இல்லை. அப்படியே லிப்ஸை போட்டு சாப்பிட்ருக்காங்க. சாப்பாடு சாப்பிடல, மொத்தம் லிப்ஸை சாப்பிட்ருக்காங்க. அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு போதும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. விட்டவே இல்லையே. அப்புறம் ஒரு கால் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே லைட்டாக லிப்ஸ் எடுக்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் எதிர்த்து கிச்சனுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. டே இருந்துட்டு படுத்து சிரிச்சுட்டு அப்படியே கால் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு உள்ள ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறாங்க. அப்பா போயிட்டு வந்துடுறேன், அம்மா போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு பார்த்து சிரிச்சுட்டு சரி அவங்க ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக உள்ளே போயிடுவாங்க. இது பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்துட்டு ஐயோ இன்னும் இவன் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே குஞ்சிட்டு இருக்காங்க. டே ஒய்ஃபி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தோன்னே அப்படியே அழகாக பிக் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இவனெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. ஆஃபீஸில் எவ்வளோ கோல்டாக இருந்தால் இங்கே என்ன இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க ஜங்குக்கு. அவருக்கு அவ்வளோ வைக்க வருது. அவர் ஜங்குக்கு சாப்பிட்டு அப்படியே அவங்க ரூமில் போய் அப்படியே படுத்துக்கிறாங்க. அப்படியே நினச்சது அவர் கூட நடந்தது இதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக படுத்துட்ருக்காங்க. இந்த பக்கமா இப்போ வந்துட்டு அவ்வளோ கோல்டாக வந்து ஆஃபீஸில் எங்கே அப்படி வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நேர் ஆப்போசிட்டாக இப்போ வந்து ஆஃபீஸில் நடந்துகிட்ருக்காங்க. வந்து உட்காடுறாங்க கேபினில் உட்காந்துட்டு என்ன அது ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன்ல ஒன்றுமே வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இருந்துட்டு வேற ஒரு எம்ப்ளாயி தான் இருந்துட்டு செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்க வந்து கேர்ள் தான், லில்லி அவங்க பேர். அவங்க வந்துட்டு சார் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோல்டாக சொல்கிறாங்க. ஓகே சார் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வெளியே போகிறாங்க. அப்படியே அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் வருது. அது வந்துட்டு கரெக்ஷன் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஒரு ஃபைல் தூக்கி அப்படியே எரியப்படுது. அங்கேயா நின்றுட்டுருக்கவங்க நடுங்கிடுறாங்க. சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கா? ஃபைலில் என்ன கரெக்ஷன் எதுவுமே ஒழுக்கமாக செக் பண்ண முடியாது அவங்களால? சின்ன சின்ன அக்யூரேட்டாக கூட இருக்கிறது எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்ருக்கணுமா? உங்களால் ஒழுக்கமாக வேலை செய்ய முடியாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. சார் இல்லைங்க சார், அப்போது ஜங்குக் சார் வந்து முதல்ல எல்லா கரெக்ஷன்ஸும் பார்த்து சொல்லிடுவார், அதனால தாங்க சார். அப்போ என்ன இந்த பொண்ணு நல்லா வேலை செய்ய மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கேயா லில்லி இருந்துட்டு பயந்துடுறா. சார் இல்லைங்க சார் நானும் செக் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு தானே வந்திருக்கோம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. சார் சாரி சார் இன்னொரு டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் லைவாக அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. வேறு யாரும் இல்லை, இவங்க தான் இருந்துட்டு ஜங்குக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஜங்கு வந்து என்ன அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டா என்ன நினச்சிட்டு இருக்க, போட்டு தாளிச்சு எடுத்துகிட்ருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேபினை கிராஸ் பண்ணும்போது ஃபோனில் பேசிகிட்டே போகிறாங்க. இருந்துட்டு அப்படியே லைட்டாக நோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு இங்கே இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்லி 5 நிமிட்ஸ் தான் டைம் தருவேன், ஒழுக்கு மரியாதையே இது வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கணும், புரியுதா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. லில்லி இருந்துட்டு பயந்துட்டு அப்படியே வேற ஒரு கேபின் போகிறாங்க. ஜங்குக்கோட கேபினை கொடுக்கவே இல்லை யாருக்குமே. அந்த ஜங்குக்கோட கேபின் அப்படியே மூடி தான் இருக்குது. அந்த ரூம் யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. வேற ஒரு கேபினுக்கு தான் போகிறாங்க. அப்புறமா இப்போ வந்துட்டு சுகா கால் பண்ணுறாங்க. சுகா இருந்துட்டு பிஸின்னு இருக்கும்ல, ஆனால் சிஓ காலிங்கிற மாதிரி வந்தோடனே டக்குன்னு சார் என்னங்க சார் அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கம் டு மை கேபின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கா இது எல்லாமே அவரும் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்குண்டா, அதை கேட்டு டே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவருங்க இருந்துட்டு அங்கே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு சிஇஓட கால் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட டே எதுக்கிட்ட என்னையும் கூப்பிட்றாரு இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யாருக்கு தெரியும், போய் நல்லா டோஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கட் பண்ணிவிட்டு சிரிக்கிறாங்க. இவங்க இருந்துட்டு ஐயோ எதுக்கிட்ட இங்கே கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு அப்படியே விடுறாங்க. மே கமின் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. எஸ் கமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சார் கூப்பிட்ருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேலை டைமில் வேலை பார்க்காம என்ன இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சார் இல்லைங்க சார் டீ பிரேக் சார், அதாங்க சார்
ஓ! அடிக்கடி பிரேக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி தான் இது பண்ணிட்டுருப்பீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு, சார் இல்லைங்க சார். இப்போதாங்க சார் ஃபர்ஸ்ட் டைம். என்ன லைவா இங்கேருந்து ஜங்க் அப்டேட்டா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இவங்க இருந்துட்டு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. சார் அது எப்படிங்க சார் உங்களுக்கு தெரியுங்கிற மாரி பார்க்குறாங்க. அ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. சரி. அ இந்த ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்திருக்கு. அது வேற யாருக்கோ சீனியர்ஸ்க்கு தான் குடுக்கலான்னு நெனச்சேன். பட் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபைல தூக்கி போடுறாங்க. அ இவங்க இருந்துட்டு யார் ஃபைல் அப்படிங்கிற மாரி ஓப்பன் பண்ணி பார்த்தா, பார்க்குன்னு இருக்குது. பார்க் இண்டஸ்ட்ரியோட ஃபைலு. சார் இந்த இந்த ஃபைலு சார் சார் வேற எந்த ஃபைல் வேணாலும் குடுங்க சார். இது வேண்டாங்க சார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தேவா லைட்டா சிரிச்சுட்டு, ஆ நான் என்ன பண்ண முடியும்? இந்த கம்பெனியில இருக்கிற சிஇஓ இருந்துட்டு வந்தா இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் தான் நாங்க கேட்க முடியும்னு சொல்றாங்க. ஐ கான்ட் டூ எனிதிங் சாரி அப்படிங்கிற மாரி அப்படியே நக்கலா எந்திரிச்சு சொல்றாங்க. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாரி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே. அவ்வளோதான். இதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். நீங்க வெளிய போலாம் கேபின் விட்டு. சார் 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 ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வெளிய போங்கன்னு நான் சொன்னேன். அப்படிங்கிற மாரி தேர்ந்துட்டு கோல்டா எடுக்குறாங்க. ஐயய்யோ! இவனா? இந்த ஃப்ளோட்டிங் கிங் தான். அச்சோ! என்னால முடியலையே அப்படிங்கிற மாரி புலம்பிட்டே போறாங்க. தேர்ந்துட்டு பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே ஜிமின் கால் பண்றாங்க. நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். டேய் என்னடா அப்படி பண்ணி வைக்கிற? அவன்கிட்ட வர்றதுக்கே அப்படி பயப்படுறான் அப்படின்னு சொன்னேன்னா, ஆ அப்படியே ஜங்குக்கு என்கிட்ட வந்து எரிஞ்சு விழுந்தான்ல அந்த அளவுக்குலாம் இல்ல. ஐம் அ ஃப்ளர்ட்டிங் கிங்குடா. என்னோட ஃப்ளர்ட்டிங் திறமைய பார்த்து அவன் அப்படியே மயங்கிட்டான். வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி இங்க இருந்துட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டேன். எல்லாம் வாய் கொழுப்புடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒர்க்லாம் முடிஞ்சுட்டு கரெக்டாக 4ங்கும்போது டே இருந்துட்டு அப்படியே எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் அப்படியே வியர்டா பார்க்குறாங்க. ஏன்னா 7 மணி வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, நைட்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் என்னடா இப்படி கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, தேவா அப்படியே லைட்டாக அவரோட ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல். அவரு சிரிச்சுக்கிறாரு. பட் அது வெளியே தெரியல. அந்த மாதிரி போயிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க வீட்டுக்கு. அப்படியே அவசர அவசரமாக காரில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே டே இருந்துட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தால் அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு அப்படியே ஷூலாம் கழட்டிட்டு அப்படியே அவரோட கண்ணை அப்படியே ரோம் ஆகுது அங்கே இங்கேன்னு. அப்படியே ஜங்குக்கோட அப்பா சாரி டேயோட அப்பா இருந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. அப்படியே அம்மா இருந்துட்டு யாரடா தேடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா யாரையும் தெரியல, உன்னே தான் தேடிட்டு இருந்தேன். சரி எனக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க அப்பா பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஏன்டா நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் அப்படியே பக்கத்தால் வந்து உட்காடுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாரிப்பா இப்போ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அழகாக ஸ்டெப்ஸ்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஓடி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி இருந்த பையன் எப்படி மாறிட்டான் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நாட்டையே சிரிச்சுக்கிறாங்க. அவனா டக்கு டக்குன்னு போய் அவங்க ரூமை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் அப்படியே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே இருந்துட்டு அப்படியே அட்மையர் பண்ணி ஜங்குக்கை பார்த்துருக்காங்க. அப்படியே லைட்டாக கதவை மூடிட்டு அப்படியே பக்கத்தில் வராங்க. வந்து அப்படியே நீல் டவுன் போட்டு அப்படியே ஜங்குக்கையே தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் அவ்வளோ அழகாக பேபி ஆட்டம் தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு டேயோட லிப்ஸ் இடத்துல அப்படியே அழகாக ஸ்மைல் வருது. அவரை அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரும் போய் பாத்ரூம்ல அப்படியே லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை அப்படியே அவரோட ஷோல்டர்ஸ் கிட்ட போட்டு அவரும் வந்துட்டு அப்படியே பெட்டில் ஏறி அப்படியே படுக்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே தூக்கத்தில் தலையணி கட்டி பிடிக்கிற மாதிரி டேவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. டேவை அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாங்க. 2 பேரும் அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு என்ன இது நல்லா சாஃப்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணை ரப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிலுப்பிட்டு எந்திரிக்கிறாங்க. அது பார்த்தோன்னா டே இருந்துட்டு என்ன ஜங்கு எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எந்திரிச்சிட்டேன், நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன நீங்களா? என்னடா மரியாதைலாம் கூடுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டே இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை, எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன டைம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 7 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 4க்கே வந்துட்டேன். ஓ 4க்கே வந்துட்டிங்களா? சரி, ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் அம்மாகிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் ரூமுக்கு வந்தேன்னா அப்புறம் அம்மாவும் எதுவும் கேட்டுக்கல அப்படியே விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
இன்னும் அப்புறம் ரூமில் இன்ன வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், என் ரூமில் நான் தானே இருப்பேன். அச்சோ, அவங்க இது தப்பாக நினச்சிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னடா தப்பாக நினைக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்க் அப்படியே எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு புரியுதா இல்லையா, நான் ஒன்றும் உன்னோட சிஇஓ இல்லை, ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். ஐயோ செல்லம் அப்படியே க்யூட்டாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கடந்துக்கிட்டு போயிடுறாங்க. ஜங்க் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, எதுக்கு யூங்கிக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்டே கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓ, அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேங்க. அது ஒன்றும் இல்லை, அவன் தான் புலம்பிகிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இவங்க இருந்துட்டு புலம்புனதெல்லாம் பற்றி ஜங்க்கு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு, ஐயோ அவங்ககிட்டலாம் என்னால் இருக்கவே முடியலடா, ஐயோ ஃப்ளோட் பண்ணியே சாவடிப்பான்டா, போனால் அடிக்கடி மியாவ் மியாவ் மியாவ்னு கூப்பிட்டுருப்பான், நான் என்ன பூனைக்குட்டியாடா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்க்கிட்ட புலம்பி தள்ளியிருப்பாங்க. இங்கேயா ஜங்க்கு வந்துட்டு சிரிச்சுட்டே இருந்திருப்பாங்க. சரிடா அவன் வந்தானே நான் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ புருஷங்கிட்ட சொல்லி எப்படியோ நான் கேன்சல் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் புருஷங்கிட்ட சொல்லி நடக்குமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்க்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் சொன்னோன்னே இருந்துட்டு சிரிச்சுட்டு, அது ஒன்றும் இல்லை, ஜிமின் வந்துட்டு இவங்க லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி டே ஜங்குக்கு இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கிட்டே இருந்துட்டு, சரி அப்புறம் இவங்க லவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவெல்லாம் லவ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஏன்னா லவ் பண்ணலையா, அதெல்லாம் ஒளிஞ்சொளிஞ்சு அப்படியே ஃப்ரெண்டுக்கு 2 பேருமே திருட்டு கொட்டாளுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்துட்டு கிள்ளுறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதுக்கு முன்னாடி ஜிமின் வந்தானே வச்சுக்கவேன், உன் ஃப்ரெண்டு போய் அழகாக மேக்கப் போட்டு வந்து ஜிமின் முன்னாடியே அட்ராக்ஷனுக்காக நின்றுட்டுருப்பான் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா, இல்லையே அவன் சும்மா ரெஸ்ட்ரூம் தானே போயிட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி இன்னசென்ட்டாக சொல்கிறாங்க. பரவாயில்ல, என் ஆள் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தேரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜங்குக்கை. ஜங்கு இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவனும் தான் லவ் பண்ணுறான், எல்லாம் சும்மா ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓஹோ நீங்கள் எப்படி விளையாண்டீங்க அந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறாங்க. வாய் கொழுப்பு உனக்கு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓவராகிறாங்க. என்ன பண்ணுறீங்க, போங்க போதும் போங்க, வேண்டாம் நேற்று தானே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜக்கா இங்கே திக்கி திணறிட்டு இருக்காங்க. நேற்று பண்ணுவேன், என்னடா இது கணக்கு வச்சிட்ருக்கியா, அச்சோ தப்பாச்சே, கணக்கு வைக்காத அளவுக்கு நீ பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி நாட்டியை சொல்லிட்டு அப்படியே ஓவராகிறாங்க. ஜக்கு இருந்துட்டு, நோ 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 தான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே சட்டர் பண்ணிக்கல, அப்படியே இருந்துட்டு அவரோட ஓகே அவர் வந்து ஜாலியாக பார்த்துட்ருக்காரு. அப்படியே இப்போ டின்னர் டைம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா இருந்துட்டு, ஐயோ நாக் பண்ணலாமா வேண்டாமா எதுவுமே புரியலேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா மட்டும் சாப்பிட்டு அப்படியே மாத்திரை போட்டு ரூமுக்கு போய் படுத்துட்டாங்க. இப்போ 10 ஆகுது, 3 hours முடியல. ஜங்க் வந்துட்டு, போதும் எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி வாய் திறந்து கேட்டார். அதுக்கப்புறம் தான் இருந்துட்டு விட்டேன். சரி இல்லை நான் போய் ஃபுட்டை எடுத்துகிட்டு இங்கேயே கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி ஜங்க்கு இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இருந்துட்டு போய் அளவாக 2 பேர்த்துக்கு ஃபுட்லாம் எடுத்து போட்டு அப்படியே மேலே வராங்க. மேலே வந்து ஃபுட்லாம் அப்படியே ஜங்க்கு அழகாக ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்க் இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. உண்மையாலுமே நீ அவ்வளோ கோல்டாக இருந்தோடனே இவ்வளோ லவ்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னசென்ட்டாக கேட்குறேன். என்னடா நீ நினைக்கிறேன், அது ஆஃபீஸில் அப்புறம் அப்படி இருந்தால் தானே வேலை நடக்கும், அதனால தானே இது அப்படி இருக்கிறது, அப்புறம் என் ஃபேமிலிக்கிட்டேயும் அப்படியே இருப்பேன் நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி அது சிஇஓனா அப்படி தான் இருப்பாங்க, பட் ஜிமினோன்னு அந்த அளவுக்குலாம் இல்லையே. அவன் இல்லைன்னு நீ பார்த்தியா, அது நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை, அவனோட ஸ்டாஃப்ஸ் கிட்டேலாம் அவனும் அதை விட கோல்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. அப்படியே இருந்துட்டு தான் இருந்துட்டு அவ்வளோ ஃபுட்டையுமே அழகாக ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிடும். டேவை அப்படியே அவ்வளோதான் ஹார்ட், இந்த உலகமே வேர்ல்டே டேங்கிற அளவுக்கு போயிடும். டே நீ என்னை என்னமோ பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அவ்வளோ க்யூட்டாக சொல்கிறாங்க. இருந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, அச்சோ நான் தான் பண்ணி ஒரு 10 minutes தானே ஆகுது, அதுக்குள்ளேயே மறுபடியும் நான் என்னத்தை பண்ணுறேன், என் தம்பி இது ஒன்று பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. டேர்ட்டி நீ எப்போ பார்த்தாலும் டேர்ட்டியாக பேசிகிட்டு இருக்க போட அச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு அடிக்கிறாங்க. இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு, லவ் யூடா ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சரி லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோன்னு செலுத்துட்டுலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஐ லவ் யூ 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 அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க.
அப்படியே இருந்துட்டு அப்படியே அழகாக ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இதோட நான் இந்த 2 ஷர்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேடா ஆர்மீஸ். ஓகே டேக் கோர்ஸ். ஓகே இது கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே. ஐயோ எனக்கு ஷையாக இருக்குது, இந்த அளவுக்கு நான் பேசி வச்சுருக்கேனே அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா பக்கத்து ரூமில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இது மட்டும் கேட்டுருந்துச்சு இந்நேரத்துக்கு விளக்குமாறு தடை பிஞ்சு எடுத்துருப்பாங்க. ஓகே எல்லாம் எதுக்கு நம்மளுக்காக தானே. ஓகேடா. ஓகே, ஐ லவ் யூ. பை.